ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இன்னைக்கு ஒரு புதிய இடத்துல இருந்து உங்களை பார்க்கும்படி தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் கர்த்தரை சோத்தரிக்கிறேன். இது ஒரு அழகான ஒரு கிராம பகுதியில அதோட ஓரத்துல இருக்கிற ஒரு ஆற்றுக்கு ஓரமா இருந்துதான் உங்களோடு நான் பேசி கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு இந்த இடத்துல உங்களோடு நான் பேச ஒரு வசனத்தை கொண்டு வந்திருக்கிறேன். என்ன வசனம் பார்க்கலாமா? 1 சாமுவேல் புஸ்தகம் 30வது அதிகாரம் அதுல 6வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதோடைய பின்பகுதி நான் வாசிக்கிறேன். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் அப்படிங்கிற வேத வசனம் இந்த இடத்துல இருக்கு. இதுல இருந்து ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறவங்க சில இழப்பின் நிமித்தம் சிலர் உங்களுக்கு செய்த காரியத்தை நீங்க உங்க மனதுல வைத்து ஒரு விதமான துக்கம் உங்களுக்குள்ள இருக்கலாம். இல்ல உங்களுக்கு பிரியமானவங்க மரித்து போன ஒரு நிலைமையில இருக்கலாம். இல்ல எனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு சோர்ஸ் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு இருக்கலாம். இல்லைன்னா நீங்க கடன் வாங்கினவங்க, நீங்க கடன் யாருக்கிட்ட இருந்து வாங்குனீங்களோ அவங்க உங்களை நெருக்கக்கூடிய ஒரு காரியங்கள் கூட இருக்கலாம். ஆனா தாவீதை பாருங்க, தன்னிடத்துல இருந்த எல்லா காரியங்களும் மற்றவர்கள் எடுத்துக்கொண்டு போனதுக்கு அப்புறமும் அவர் தன்னால் அழ முடிந்த அளவுக்கு அழுததுக்கு பின்பு கர்த்தரிடத்துல போய் தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிற ஒரு பழக்கம் தாவீதுக்கு இருந்தது. அந்த தாவீது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பழக்கம் இருந்தது. அதே போல இன்னைக்கு நம்ம தேவ பிள்ளைகளா இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். தாவீது அவங்களுக்கு இருந்த அந்த கிருபையை போல, தாவீது அவங்களுக்கு இருந்த அந்த சுபாவத்தை போல நமக்கு அந்த சுபாவம் வேணும், நமக்கும் அந்த கிருபைகள் வேணும். ஆண்டவர்கிட்ட இந்த கிருபைக்காக கேட்கலாமா? ஆண்டவரே, மத்தவங்க நாங்க மன்னிக்கணும், மத்தவங்க என்ன செஞ்சாலும் நாங்க மன்னிக்கணும், எங்களுக்கு இருக்கிற இழப்புல நாங்க தேவனை நோக்கி எங்களை திடப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அப்படியே இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோப்பா. தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டதை போல ஆண்டவரே, நாங்களும் உங்களுக்குள் எங்களை நாங்கள் திடப்படுத்தி கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு எதிர்த்தாக வருகிற மனிதர்கள் எங்களுடைய இழப்பின் நிமித்தம் எந்த காரியத்தை நாங்கள் துக்கப்பட்டு இருந்தாலும் அந்த துக்கங்களை மேற்கொள்ள கர்த்தருக்குள் எங்களை திடப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.